நார்த் காசாவினுடைய கடைசி மருத்துவமனையாக இருந்த கமால் அத்வான் மருத்துவமனையையும் மொத்தமாக அழித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம். வடக்கு காசாவில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற செய்திகள் சற்று முன்னால் வெளியாகி இருக்கிறது. ஆயத்துல்லா அலி ஹாமனியை பற்றி சொல்கிறார், அவர்களுடைய ஷியா ஆன்மீக தலைவரை பற்றி சொல்கிறார். எனவே எங்களுடைய ஆன்மீக தலைமையை மொத்தமாக இல்லாமலாக்குகிற வேலையை அவர்கள் பார்ப்பார்கள், உள்நாட்டு குழப்பங்களை உண்டாக்குவதற்கு அவர்கள் தயாராகுவார்கள் என்கிற செய்தியை சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னா, எது எப்படி போனாலும் இன்றிலிருந்து நாங்கள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக எங்களுடைய தற்காப்பு சக்திகள் எவ்வளவு இருக்கிறது, எப்படி இருக்கிறது, அப்படி ஒரு யுத்தம் ஏற்பட்டால் அந்த யுத்தத்தை நாங்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை காட்ட இருக்கிறோம் என்று சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 449வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய பல செய்திகளில் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், முதன்மை செய்தியாக நம்ம பார்க்க இருக்கிற செய்தியே அந்த செய்தி தான். என்னன்னா, இந்த செய்தியை பொறுத்தவரையில் யாருக்கெல்லாம் இந்த காசாவினுடைய செய்திகளில் எனக்கு தாங்கவே முடியாமல் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் இந்த பகுதியை பார்க்காமல் இருப்பது தான் நல்லது. ஏன்னு கேட்டால் அது மனதை ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. காசாவினுடைய கான் யூனுஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு அல் ஜசீராவுக்கு வழங்கி இருக்கக்கூடிய காட்சிகளையும் பேட்டிகளையும் அல் ஜசீரா ஒளிபரப்பி கொண்டிருக்கிறது. அதிலே அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, 40 பேர் சுமாருக்கு இருந்த ஒரு பகுதி, ஒரு கட்டிடத்தின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் கொடூர தாக்குதல்களை நடத்தியது. அதிலே காயப்பட்டவர்களையும் மரணித்தவர்களையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று நாங்கள் பல பேர் தாக்குதலுக்கு பிறகு அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்கிற போது அவர்களை மீட்டெடுப்பதற்கு எங்களிடத்தில் எந்த ஆயுதங்களும் இல்லை. கட்டிடங்கள் வெடித்து சிதறி இருக்கிறது. அவற்றிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும், எங்களிடத்தில் போதுமான வசதி வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் கைகளை பயன்படுத்தித்தான் நாங்கள் அதை மீட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் மீட்டெடுக்கிற எந்த உடல்களுமே சிதைந்து கூட முழுமையாக இல்லை. முழுமையான ஒரு உடலை கூட எங்களால் மீட்டெடுக்க முடியவில்லை என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் அங்கிருக்கக்கூடிய பாத்திரங்களில் அந்த உடல்களுடைய சதை துண்டுகளை எடுக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் காட்சிகளையும் அல் ஜசீரா வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த இடத்துல இது பற்றி பேசக்கூடிய ஒரு சகோதரர் என்ன சொல்றாருன்னா, இந்த சதை துண்டுகளை கூட நாங்கள் ஏன் அள்ளி எடுக்கிறோம்னு சொன்னா, இந்த பகுதிகள் முழுவதும் தெரு நாய்களும் பூனைகளும் இருக்கின்றன. அவைகள் மனித உடல்களை சாப்பிடக்கூடாது, அதை எடுத்து அவங்க அந்த நாய்கள் உணவாக கொண்டு விடக்கூடாது, அது அகௌரவமாக போய்விடும் என்கிற காரணத்தினால தான் நாங்கள் மனது நொந்து இவற்றை அள்ளி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அந்த உடல்களை அள்ளி கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை அல் ஜசீரா ஒளிபரப்பி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதில் தான் அவர் சொல்றாரு, முழுமையான எந்த உடலையும் எங்களால் மீட்டெடுக்க முடியவில்லை, மொத்தமாக அனைத்து உடல்களுமே சிதைக்கப்பட்டிருக்கிறது. சில பொழுதுகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தக்கூடிய தாக்குதல்களில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளுக்குள்ளாக இரும்பு ஆணிகள் நிறைந்து காணப்படுகிறது. அந்த ஆணிகள் ஊடாகத்தான் அது வெடிச்சு செதறும் போது உடல்கள் எல்லாம் சின்ன பின்னமாக போகிறது என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லும் போது நெஞ்சு கணக்கிறது, தாங்க முடியவில்லை. மிக மிக கவலைக்குரிய, ஏற்றுக்கொள்ள முடியாத அநியாயத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தொடர்ந்து செய்து வருகிற நிலையில் நேற்றைய தினம் நம்முடைய வீடியோவிலையும் சொல்லியிருந்தோம், கமால் அத்வான் மருத்துவமனையை மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டார்கள், அழித்து விட்டார்கள். அங்கிருந்தவர்களை அரைகுறை ஆடைகளோடு அவர்கள் வெளியேற்றுகிற வீடியோக்களும் வெளியாகி இருந்தது. இந்த வீடியோவை நீங்க பார்க்க முடியும். இந்த வீடியோவில் என்ன நடக்கிறது என்கிறதை கவனிங்க. சுற்றியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய டேங்குகள் நிற்கிறது, மெர்காவா உள்ளிட்ட டேங்குகள் நிற்கிறது துப்பாக்கிகளோடு. மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்களும் ஊழியர்களும் எப்படி அனுப்பப்படுகிறார்கள் என்கிற காட்சியை பாருங்க. இவங்க அப்பாவி மக்களுக்காக மருத்துவ சேவையில் ஈடுபட்டவர்கள், உயிரை பணயம் வைத்து இந்த வேலைகளை பார்க்கிறவங்களை அவர்கள் அரைகுறை ஆடைகளோடு, முழுமையாக ஆடைகளை அலைந்து கைகளை உயர்த்தி கொண்டு அவர்கள் அனுப்பப்படுகிற காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. சர்வதேசமும் இந்த காட்சிகளை பார்க்கிறது. நேற்று எல்லா ஊடகங்களும் இதை வெளியிடுகின்றன. ஆனால் எவ்வளவு நடந்தாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு
ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை தடுப்பதற்கு யாரும் இல்லை என்கிற அளவுக்கு முழுமையான அநியாயத்தில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அந்த காட்சிகள் தான் இங்கே பதிவாகி இருப்பதை நீங்கள் அவதானிக்க முடியும். இந்த நிலையில தான் இன்றைக்கு பல நாடுகளும் இந்த செயல்பாடுகளை கண்டித்திருக்கின்றன. குறிப்பாக OIC, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் என்கிற அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு தாங்கள் இதனை கண்டிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த கண்டனங்களால் என்ன நடக்க போகிறதுங்கிறது தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது. ஏன்னா நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சொல்றதுனால இஸ்ரேல் இதை தாக்குதல் நிறுத்த போறாங்களா, அமெரிக்கா ஆயுதம் கொடுக்கிறத நிறுத்த போகிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலோடு தோளுக்கு தோளாக நட்புறவு பாராட்டக்கூடிய UAE இன்னைக்கு நாங்களும் இதனை கண்டிக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். இந்த கண்டனங்களின் ஊடாக அங்கு நடக்கிற அநியாயத்தை யாரும் நிறுத்த முடியாது. முழுவதுமாக அநியாயங்கள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கின்றன. அநியாயங்களை கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறது சர்வதேச உலகம் என்பதைத்தான் நாம் இங்கும் பார்க்க முடிகிறது. இப்படியான நிலையில நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை கான் யூனுஸ் பகுதிகளில் ஜுமா தொழுகை நடைபெற்ற புகைப்படங்களை துருக்கியினுடைய ஊடகங்களும் வெளியிட்டிருக்கின்றன. அல் ஜசீராவும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், இஸ்லாமியர்கள் இந்த வீடியோக்களை முஸ்லிம் அல்லாத நண்பர்களும் நிறைய பேர் பார்க்கிறீர்கள் என்பது நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் மேலதிக விளக்கமாக இதை நம்ம சொல்றோம். இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜுமா என்கிற ஒரு புனித தொழுகையில் ஈடுபடுவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த தொழுகையாக இருக்கலாம், உலகத்திலே இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் பல பேரும் தாங்கள் இறைவனை நம்பி எங்களை இறைவன் காப்பாற்றுவார், காப்பாற்ற வேண்டும் என்கிற நம்பிக்கையில் தங்களுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம்னா உலகத்தில் இப்படி ஒரு அநியாயம் யாருக்குமே இந்த நாம வாழுகிற காலத்தில் நடக்கவில்லை என்பதை நாம் அறிய முடியும். ஹிட்லரும் அவருடைய நாஜி படைகளும் செய்த அநியாயங்கள் தான் உலகத்திலே உச்சமாக பேசப்பட்ட நிலையில் ஹிட்லர் மாதிரி 1000 மடங்கு அநியாயத்தை இஸ்ரேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவமும் நெதன்யாகுவினுடைய அரசாங்கமும் செய்து வருவதை கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறோம். இந்த நிலையில கூட இறை நம்பிக்கையை தளர விடாமல் இறைவன் எங்களுக்கு இருக்கிறான், இறைவன் எங்களை கண்காணிக்கிறான், நாம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும், இறைவன் அப்பொழுதுதான் நமக்கு இறைவனுடைய உதவி கிடைக்கும் என்கிற அந்த உயரிய நம்பிக்கையோடு அவங்க அந்த தொழுகையின் பக்கம் விரைகிற அந்த காட்சிகளை நினைக்கும் போது உள்ளம் பூரிக்கிறது. சுப்ஹானல்லாஹ், உண்மையிலேயே தொழுகையை பேணுவது எப்படி என்பதற்கு, தொழுகையை எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டுவிடக் கூடாது என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக அந்த சகோதரர்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம இங்க பார்க்க முடியும். இதில் நீங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு வெடித்து சிதறிய பள்ளிவாயலுடைய கட்டிடம். இந்த கட்டிடம் நாசுருத்தீன் அல்பானி மொஸ்க் என்று சொல்லுவார்கள். ஷேக் அல்பானி என்கிற ஒரு மிகச்சிறந்த ஹதீஸ் கலை விற்பனர், ஒரு முஹத்திஸாக செயல்பட்டவர், மிகச்சிறந்த முஹத்திஸ். பல ஹதீஸ் கிரந்தங்களுடைய சஹீஹ் லைஃபை பிரித்தறிந்து தரம் பிரித்து காட்டியவர். சில அறிஞர்களை விரல் விட்டு எண்ணி இப்படி ஒரு மாமேதை என்று சொல்லுவோமா இல்லையா, அந்த வரிசைகளில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மாமேதையாக பார்க்கப்படக்கூடியவர் தான் முகமது நாசுருத்தீன் அல்பானி அவர்கள். அல்பேனியாவை சேர்ந்தவர், ஹதீஸ் கலையிலே ஆழம் கண்ட ஒரு பேரறிஞர். அந்த அறிஞருடைய பெயரிலே செயல்பட்டு வந்த பள்ளிவாயல் தான் இந்த முகமது நாசுருத்தீன் அல்பானி என்று சொல்லக்கூடிய பள்ளிவாயல். அந்த பள்ளிவாயலில் ஜும்மா தொழுகை நடத்தப்படுகிற காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. அந்த தொழுகை முடித்துவிட்டு அங்க இருக்கக்கூடிய காசாவினுடைய கான் யூனுஸ் மக்கள் பயணிக்கிற காட்சியை நீங்க பார்க்குறீங்க. இந்த பள்ளி எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். அந்த தொழுகையிலே இருக்கக்கூடிய மக்கள் எப்படியெல்லாம் அந்த தொழுகையில் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கிற காட்சிகளை தான் நீங்க பார்க்க முடிகிறது. எனவே தொழுகையிலே கவனம் செலுத்த வேண்டும், இறை நம்பிக்கையை ஆழப்படுத்த வேண்டும், இறைவனோடு நாம் நெருங்க வேண்டும், இபாதத்துக்களை அதிகப்படுத்த வேண்டும், அன்றாட துஆக்களை நாம் பேண வேண்டும் என்பதையெல்லாம் சற்று கவனஈனமாக இருந்தால் கூட இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்கும்போது நாம் அதை அதிகப்படுத்த வேண்டியிருக்கிறது. அன்றாட துஆக்கள், காலை மாலை திக்ர்கள் இருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சொல்ல வேண்டிய துஆக்கள் இருக்கிறது. 5 நேர தொழுகை இருக்கிறது, வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகை இருக்கிறது. இரவு நேரங்களில் நாம் தொழுவதற்கென்று சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் நாம் பேணுகிற போதுதான் மறுமையிலே நாம் இறைவனிடத்தில் ஜெயிக்க முடியும், இறைவனுடைய கட்டளைகளை பேண முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் இப்படியான இபாதத்துக்கள் உள்ளத்திற்கு புடம் போடுகிற இபாதத்துக்களாக மாறிவிடுகிறது. ஏன்னா என்ன கவலை கஷ்டம் துன்பம் இருந்தாலும் பள்ளிவாசலுக்குள்ள போய் உட்கார்ந்து இறைவனை தொழுது, இறைவா நீ பார்த்துக்க, எங்களுக்கு நடக்கிற அநியாயத்துக்கு நீதான் பொறுப்பாளன் என்று அந்த பாரத்தை தூக்கி இறைவனிடத்தில் ஒப்படைக்கிற அந்த தன்மையை தொழுகைகள் தருகின்றன. எனவேதான் இறை தியானத்திலே, இறைவனை நெருங்குவதிலே, இறைவனுடைய சொல்களுக்கு கட்டுப்பட்டு குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகளையும்
மாத்திரம் பின்பற்றக்கூடியவர்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதுவெல்லாம் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்கிற அதே நேரம் இன்றைக்கும் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிகளிலே 15க்கு மேற்பட்ட சகோதரர்களை அநியாயமாக கைது செய்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற செய்திகளோடு காசாவிலே 2 மில்லியன் 20 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் உணவு தண்ணீர் தங்குமிடம் எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு அறிக்கையை இன்றைக்கு WFP என்கிற வேர்ல்ட் ஃபுட் புரோகிராம் அறிவித்திருப்பதை நாம் பார்க்க முடியும். ஐநாவினுடைய ஒரு கிளை அமைப்பாக WFP இருக்கிறது. அவர்கள் தான் இந்த அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார்கள். 20 லட்சம் மக்களுக்கு உண்பதற்கு உணவில்லை, தங்குவதற்கு இடமில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை. மொத்தத்தில் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாத நிலையில் இருக்கிறார்கள். வல்ல ரஹ்மானை தவிர வேறு யாரும் அவர்களுக்கு கரம் கொடுக்க முடியாது. இறைவா, உன்னிடமே அவர்களை ஒப்படைக்கிறோம் என்கிற பிரார்த்தனையை நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகம் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் மனித உரிமைகள் தொடர்பான ஐநாவினுடைய சிறப்பு அறிக்கையாளராக இருக்கக்கூடிய பிரான்சிஸ்கா அல்பானிஷ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, நார்த் காசாவினுடைய கடைசி மருத்துவமனையாக இருந்த கமால் அத்வான் மருத்துவமனையையும் மொத்தமாக அழித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்று சொல்லிவிட்டு இதுக்கு ஒரு கோட் வேர்டு என்ன சொல்றாருன்னா, மேட் இன் தி வெஸ்ட் என்கிற மையை கொண்டு இனப்படுகொலைகளின் வரலாற்றினுடைய இருண்ட பக்கங்களை எழுதி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிறார் அல்பானிஷ், பிரான்சிஸ்கா அல்பானிஷ் என்கிற ஐநாவினுடைய அறிக்கையாளர். யோசிச்சு பாருங்க, அவங்க ஏன் மேட் இன் தி வெஸ்ட் என்கிற வார்த்தையை சொல்றாங்கன்னா, மேற்கு நாடுகளுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய மையை கொண்டுதான் இஸ்ரேல் இந்த அநியாயத்தை செய்கிறது என்று சொல்கிறார். முழுவதுமாக காசாவின் அநியாயத்திற்கு அமெரிக்காவினுடைய நேச நாடுகளும் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அரபு நாடுகளும் தான் பொறுப்பாளிகள் என்பதையும் நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் காசாவிலே அகதிகளாக மாறி இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தி வரக்கூடிய 1,35,000க்கு மேற்பட்ட கூடாரங்கள்ல முகாம்கள்ல 1,10,000க்கு மேற்பட்ட முகாம்களை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். கிழிந்து தொங்குகிறது, தங்குவதற்கு முடியாத நிலை இருக்கிறது, குளிர் அவர்களை வாட்டி வதைக்கிறது, மலையிலே அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இயற்கையான அழிவுகளாலும் அவர்கள் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு ஒரு பயங்கரமான காட்சி மீண்டும் உருவெடுத்திருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் மீண்டும் நார்த் காசா வடக்கு காசாவில் மேலதிக தரைப்படைகளை இறக்கி இருப்பது மட்டுமல்லாமல் விமானப்படைகளும் உச்சகட்ட தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புகைப்படத்தினுடைய காட்சி, புகைப்படத்தை தான் நீங்க எல்லாம் பார்க்கிறீங்க. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய தரைப்படையினுடைய வாகனங்கள் நிற்கக்கூடிய காட்சிகள் இருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய சோல்ஜர்ஸ் அவற்றிற்கு செல்லுகிற காட்சிகளும் பதிவாகி இருக்கிறது. இது தவிர விமானப்படையும் உச்சகட்ட தாக்குதல்களை வடக்கு காசா பகுதிகளிலே ஆரம்பித்திருக்கிறார்கள். மேலதிகமான படைகளையும் குவித்து மீண்டும் தாக்குதல்களை நடத்துகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற செய்திகள் இன்றைக்கு இடம்பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரையில் ஜெனின் பகுதிகளில் இன்றைக்கும் பாலஸ்தீன அதிகார சபையினுடைய படைப்பிரிவினர் அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலோடு எதிர்த்து நின்று போராடக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகள் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம பலமுறை சொன்னதுதான், ஒவ்வொரு சுதந்திர போராட்டமும் வெற்றி பெறுவதற்கு தாமதிப்பதற்கான அடிப்படை காரணமே அவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய முனாஃபிகீன்கள், அவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள் என்பதுதான். அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் தான் இந்த முனாஃபிக்கு கூட்டம். இவர்கள் இஸ்ரேலை எதிர்த்து போராடுவதும் இல்லை, இஸ்ரேலை எதிர்த்து போராடக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகள் மீது தாக்குதல்களை நடத்துகிறார்கள். பல பேரை கொன்று குவிக்கிறார்கள், ஷஹீதாக்குகிறார்கள். இந்த காரியங்களை அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு கெட்ட பகுதியாக இந்த பகுதியும் இன்றைக்கும் பதிவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் வடக்கு காசாவில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற செய்திகள் சற்று முன்னால் வெளியாகி இருக்கிறது. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இன்றைக்கு இவர்கள் ஏவி இருக்கக்கூடிய இஸ்ரேல் மீது காசாவினுடைய வடக்கு பகுதிகளில் இருந்து நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதல்ங்கிறது லாங் ரேஞ்ச் தாக்குதலாக இருக்கிறது. தொலைதூரம் சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகள் தான் ஏவப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக டெல் அவீவ் வரைக்கும் சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்குண்டான ஏவுகணை தாக்குதல்களை தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி ஏவி இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த செய்தியை வெளியிடக்கூடிய அல் ஜசீரா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விவகாரம் என்னன்னா, ஆச்சரியமான விஷயம் என்று சொல்லி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வழக்கமாக பாலஸ்தீன விடுதலை போராளிகள் தங்களுடைய
ஏவுகணை தாக்குதல்களை நடத்தும் போது ஒன்றோ ஸ்ட்ரிப் பகுதிகளில், காசாவினுடைய ஸ்ட்ரிப் பகுதிகளில் இருந்து நடத்துவாங்க, இல்லைன்னா கான் யூனிஸினுடைய சென்ட்ரல் பகுதிகளில் இருந்து நடத்துவாங்க, அல்லது கான் யூனிஸ் மற்றும் ரஃபாவினுடைய பகுதிகளில் இருந்து நடத்துவாங்க. ஆனால் இன்னைக்கு அவர்கள் தாக்குதல் நடத்தி இருப்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஒரு வருடத்திற்கு மேலாக முழுமையாக செயல்பட்டு வரக்கூடிய பைத் ஹனூன் பகுதிகளில் இருந்துதான். இந்த பைத் ஹனூன் பகுதிகளில் 80 நாட்களுக்கு மேலாக கொடூர தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருகிறது. ஒரு வருடத்திற்கு மேலாக பைத் ஹனூன் பகுதிகளில் அவர்களுடைய முகாம்களை அமைத்து தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இப்படி ஒரு வருடமாக எந்த பகுதியை அவர்கள் கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த பகுதியிலிருந்து தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு தொலைதூர ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். ஏவுகணை தாக்குதலை நடத்துவதற்கான ஆயுதங்கள், ஏவுகணைகளும் அவற்றை தாக்குவதற்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்கள் எல்லாமே அவர்கள் தங்களுடைய பங்கர்களுக்குள் இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான ஆயுதங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுத பற்றாக்குறை எதுவும் ஏற்படவில்லை என்பதையும் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் என்கிறது அல் ஜசீரா. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளில் 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினர் மீது ஸ்னைப்பர் அட்டாக் தாக்குதல் மூலமாக 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மேலதிகமாக என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் டெல் அவீவ் அதே போன்று ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலத்தினுடைய பகுதிகளை நோக்கியும் இன்றைக்கு ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பலம் குன்றவில்லை. அவர்கள் 449வது நாளாகவும் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு பலத்தோடு இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. இந்த செய்திகளுக்கு மத்தியில் சற்று முன்னால் ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு முக்கியமான அறிக்கையை அவர்களுடைய ராணுவ முக்கிய தளபதிகளை வைத்துக் கொண்டு வெளியிட்டிருக்கிறார். ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய கூட்டு நாடுகளும் சேர்ந்து சிரியாவினுடைய பல பகுதிகள் மீது தாக்குதல்களை நடத்தி சிரியாவினுடைய பகுதிகளை கைப்பற்றுவதைப் போல தற்போது யமன் மீதும் தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அடுத்த இலக்காக யமன் ஆகியிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, அடுத்ததாக அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஈரானுடைய தலைமையை இல்லாமலாக்குவதற்கு முயற்சி செய்வார்கள். ஈரானுடைய தலைமை அவங்க எதை மெயினா சொல்றாங்கன்னா, ஜனாதிபதியை சொல்லல, மசூத் பெசக்ஷியனை பத்தி அவர் சொல்லல. அவர் யாரை பத்தி சொல்றாருன்னா, ஆயத்துல்லா அலி காமனியை பற்றி சொல்கிறார். அவர்களுடைய ஷியா ஆன்மீக தலைவரை பற்றி சொல்கிறார். எனவே எங்களுடைய ஆன்மீக தலைமையை மொத்தமாக இல்லாமலாக்குகிற வேலையை அவர்கள் பார்ப்பார்கள். உள்நாட்டு குழப்பங்களை உண்டாக்குவதற்கு அவர்கள் தயாராகுவார்கள் என்கிற செய்தியை சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னா, எது எப்படி போனாலும் இன்றிலிருந்து நாங்கள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக எங்களுடைய தற்காப்பு சக்திகள் எவ்வளவு இருக்கிறது, எப்படி இருக்கிறது, அப்படி ஒரு யுத்தம் ஏற்பட்டால் அந்த யுத்தத்தை நாங்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை காட்ட இருக்கிறோம் என்று சொல்லி ஈரான் இன்று முதல் இராணுவ பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கிறது. கடற்பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கிறது, தரைகளில் பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கிறது. ஏவுகணைகள் ஏவப்பட்டால் அதை தடுப்பது எப்படி என்கிற பயிற்சிகள் என்று பல பயிற்சிகளிலும் இராணுவத்தினரை மீண்டும் ஈடுபடுத்த ஆரம்பித்திருக்கிறது ஈரான். எனவே விரைவில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான, ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையிலான யுத்தம் ஒன்று ஏற்பட்டால் கூட அது சந்தேகிக்கப்படுவதற்கு இல்லை என்றுதான் யோசிக்க வேண்டி இருக்கிறது. ஏன்னு கேட்டா இப்ப யமன் மீது அவங்க தாக்குதல் நடத்துறாங்க. யமன்ல நேற்றைய தினம் அவர்கள் நடத்திய தாக்குதல்ல யமனை நோக்கி வந்து கொண்டிருந்த ஏர்பஸ் விமானம் 300 பேருக்கு மேலே பொதுமக்களை ஏற்றுக்கொண்டு வந்த ஏர்பஸ் விமானம் வந்து இறங்குகிற நேரத்தில் அவங்க தாக்குதல் நடத்தினாங்க. அல்லாஹ்வினுடைய அருளால் அந்த விமானத்திற்கு எந்த ஆபத்துகளும் வரவில்லை. 300 சகோதரர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த விமானம் தரையிறங்கும் போதுதான் இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது. இன்னொன்று கவனிங்க, யமனுடைய பெரும்பகுதிகளை ஹூதிகள் ஆட்சி செய்து வருகிறார்கள். அவர்களுடைய ஆட்சிக்கு கீழால் தான் யமன் இருக்கிறது. யமனுடைய தலைநகர் சன்ஆவுல அவர்கள் பயன்படுத்துகிற விமானங்களில் ஏர்பஸும் இருக்கிறது. அவ்வளவு வளர்ந்த ஒரு கண்ட்ரியாக அவர்கள் விமானத்துறையிலே இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டியிருக்கிறது. எது எப்படி போனாலும் யமன் மீதான தாக்குதலை தொடர்ந்து அடுத்ததாக அவர்கள் ஈரானை நோக்கி வரக்கூடும் என்றும், அப்படி வந்தால் அதை நாங்கள் 100% எதிர்கொள்வோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் அதற்குரிய மேலதிக பயிற்சிகளிலும் ஈடுபடுவதற்கு இராணுவத்தை பணித்திருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல்
அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும், ஒவ்வொரு வருடமும் பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கான பாடசாலை கல்வி உபகரணங்களை நாம் இலவசமாக அன்பளிப்பு செய்து வருகிறோம். இந்த அத்தனை காரியங்களும் உங்களிடமிருந்து பெறப்படுகிற நிதிகளை கொண்டுதான் நாம் செயல்படுத்தி வருகிறோம். எனவே இந்த முறை இலங்கையினுடைய அடுத்த பாடசாலை ஆண்டு ஆரம்பிக்கப்பட இருப்பதால் நிறைய பாடசாலைகளில் இருந்து பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி உதவிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நம்மால் முடிந்தவரை அவர்களுக்கான சேவைகளை ஆற்றுவதற்குத்தான் நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அத்தனை உதவிகளும் உங்களிடமிருந்து தான் பெறப்படுகிறது. எனவே பாடசாலை கல்வியை தொடர்வதற்கு கஷ்டப்படுகிற மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவி ஒத்தாசைகளை செய்யுங்கள். ஒரு கல்வியை நாம் கொடுப்பதினூடாக அவர் செய்கிற அத்தனை நன்மைகளிலும் சதகத்துல் ஜாரியாவாக நாளை மறுமையிலே நமக்கு நன்மைகள் வந்தடையும். எனவே முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை அந்த மாணவர்களுக்காக செய்யுங்கள் என்கிற அன்பான கோரிக்கையும் இந்த இடத்திலே விடுத்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் யமன்ல இருந்து இஸ்ரேல் நோக்கி தாறுமாறான ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய சர்வதேச விமான நிலையங்கள், கடலோர நகரங்கள் உட்பட யமனுடைய தலைநகர் சனா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்கள் நடத்தினதை தொடர்ந்து அவர்கள் இந்த தாக்குதல்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய சைரன் அறிக்கையில் பார்க்க முடியும் எவ்வளவு தூரம் அவர்களுடைய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை. இந்த காட்சி யமன்ல இருந்து ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்படுகிற போது ஏற்பட்ட சைரன் ஒலியைத்தான் பிரதிபலிக்கிறது. எங்கெங்கெல்லாம் தாக்குதலுக்கு ஆளில்லா விமானங்கள் வருகிறது என்பதற்கு சைரன் ஒலி எழுப்பப்படுகிறது. அந்த சைரன் ஒலியினுடைய காட்சியை தான் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க, ரெட் அலர்ட்டாக வெளியிட்டிருக்கிறாங்க. இங்க பார்க்க முடிகிறது எவ்வளவு தாக்குதல்களை இன்றைக்கு யமன் இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கிறது என்பதை. எனவே யமனை பொறுத்தவரையில் அவர்கள் என்ன நடந்தாலும் எங்களுடைய தாக்குதல்கள் தொடரும், பாலஸ்தீனத்தினுடைய யுத்தம் நிறுத்தப்படுகிற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்தும் தாக்குவோம் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை, ஆசை, அவாவாக இருக்கிறது. பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கும் அவர்களுக்கு ஆதரவானவர்களுக்கும் எதிராக குனூத்துன் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக அவர்களுக்காக குரல் கொடுப்போமாக என்கிற செய்தியையும் கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.